రా 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 ఒకటి నేను వీడియో తీస్తాను మర్చిపోతా. 1 2 3. நண்பர்களே, இப்போ நம்ம நெல்லூர்லேருந்து ஒங்கோல் போகிற ரூட்டில் ஒரு வில்லேஜில் இருக்கிறோம். மொத்தம் வந்து ஒரு 75 குட்டியிலேருந்து 80 குட்டி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணி ஏற்றிட்டு இருக்கிறோம். கடைசியில் எத்தனை குட்டி வந்ததுன்னு சொல்கிறேன். இந்த குட்டிகளை ஜோடி 12,000ன்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் ஒரு 12 கிலோ 11 கிலோ 13 கிலோ அந்த மாதிரி இருக்கலாம். 10 to 15ன்னு சொல்லுவோம் பொதுவாக. இந்த குட்டிகளை 10 கிலோலேருந்து 15 கிலோவுக்குள்ளே இருக்கும். 15 கிலோ குட்டி இருக்கும், 16 கிலோவுக்கு இருக்கும். ஜென்ரலாக 10லேருந்து 15 கிலோ இருக்கும். 1 2 உள்ளே இருக்கிறோம், 1 2 மேலே இருக்கலாம். இந்த மாதிரி குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் குட்டிகள் இது. இந்த குட்டிகள் ஒரிஜினல் குட்டிகள்ன்றதுனால தான் இந்த குட்டிகளை வந்து வளர விடுறதில்லை. இவங்க 3 மாதம் 4 மாதம் ஃபுல்லாக தாய்கிட்ட பால் குடிச்சதுன்னா நல்ல சரியான சைஸ் வரும். 70 நாளில் 80 நாளில் 60 நாளில்னு சொல்லிட்டு பிரித்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படின்றத விட அவங்களுமே, அதாவது தாயாடு வச்சுருக்க கீதாரிகளுமே இது கொடுத்துட்டா சீக்கிரம் சனியாகும்ன்ட்டு அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால தான் இந்த குட்டிகள் இந்த சைஸில் வந்து மட்டுமே கிடைக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் குட்டி. இது பாருங்கள், இந்த மூஞ்சி கருப்பு தாலி இதெல்லாம் ப்ரீடிங்கெல்லாம் யூஸ் ஆகும். ஆனால் அதுவே இன்னொரு 1 மாதம் தாய்கிட்ட விட்டு எடுத்துருந்தோம்னா நல்லா சைஸ் வரும். ஆனால் அவங்க விடுறதில்லை. ஸோ இதுதான் இதில் பிரச்சனை. இந்த மாதிரி కుటికలు பண்ணுங்கள் ఫ్రెండ్స్. మనం ఇప్పుడు నెల్లూరు నుంచి ఒంగోలు పోయే రూట్లో ఉన్నాము. జత 12,000 ఒక 75 పిల్లలు ఎత్తినాం. 75 80 అనేది ఇప్పుడు లాస్ట్లో తెలుసు, లాస్ట్లో చెప్తాను నేను. జత 12,000 ఎత్తినాం. ఈ మరి పిల్లలు కావాల్సి ఉంటే మీరు నాకు కాల్ చేయండి. ఈ పిల్లలు ఒరిజినల్ పిల్లలు. దీన్ని చూస్తే తెలుస్తుంది మీకు. ఇదంతా బ్రీడింగ్ పర్పస్ కోసం పనికి వచ్చేటి. చూడండి, ఇది మరి ఉంది. ఈ చిన్న సైజులోనే ఈ మనకి తల్లి దగ్గర నుంచి డివైడ్ చేసి ఎత్తుకొచ్చే దానివల్ల మనకి ఇక్కడికి పెద్ద సైజు దొరికేది లేదు ఒరిజినల్లో. ఇదివరకు ఇంత దాకా 49 వచ్చింది. ఇదివరకు 49 వరకు ఎత్తునంటారు. ఎన్ని పాలు 52 52 పెద్ద పండు 52 52 53 53 53 54 55 ఇది పదకల అది 5 కాలు ఉంది. 56 5 కాలు యాడ్ ఉంటుంది. 57 58 59 இதெல்லாம் பாருங்க. நீங்கள் ஒன்று அவங்கள எடுக்கட்டு. அந்த அந்த 65 66 வயசு வீட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. 73 மொத்த குட்டி ஏற்றுற வரைக்கும் ஒவ்வொரு குட்டியமாக காட்டி வீடியோ வைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் இருக்குது. அந்த பேட்சையுமே ஏற்ற போகிறோம். அதையுமே நான் కాట్రேன். தொடர்ந்து స్కిప్ பண்ணாமல் పారుంగా ఫ్రెండ్స్. మొత్త పిల్లల్ని ఎక్కించేదాకా వీడియో పెట్టమని కొంతమంది చెప్తున్నారు. కాబట్టి నేను మొత్త పిల్లలు ఎక్కించేదాకా వీడియో పెట్టినాను. దీనికి తర్వాత ఇంకొక బ్యాచ్ ఎక్కిస్తున్నాము. అది కూడా చూడండి. అది కూడా ఒరిజినల్ పిల్లలే. இந்த சின்ன சைஸ் குட்டிகளை எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரியான ஃபீடு தரணும், என்ன சப்ளிமெண்ட்ஸ் தரணும், பிரச்சனை இல்லாமல் இதை வளர்க்குறது எப்படி, மோர்டாலிட்டி மேக்ஸிமம் இல்லாமல் எப்படி கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே நம்மக்கிட்ட குட்டி எடுக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். நம்மளுடைய பேச்சை கேட்டு வளர்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் வர்றதில்லை. எடுத்துகிட்டு போன உடனே அவ்வளோதான், நம்மளை மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துடுறாங்க சில பேர். அது தப்பில்லை. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருக்கலாம். புதுசாக எடுக்கிறவங்க இல்லை ஒரு லோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நம்ம சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சர்வைவல் பண்ண முடியும். இந்த மாதிரி குட்டிகள் எடுத்து வளர்க்கும்போது ப்ராஃபிட் கொஞ்சம் கூட தான். அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டிகள்லேருந்து ப்ரீடிங் பர்பஸுக்காக பக்ரீத்துக்காக எல்லாமே வாங்குவாங்க. அதுக்கேற்ற குவாலிட்டியில் நம்ம வளர்த்து கொடுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட எடுக்கிறவங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நம்ம சொல்லிடுறோம். எவ்வளோ ஃபீட் தரணும், எத்தனை பர்சன்டேஜ் தரணும், எத்தனை வேலை பிரித்து தரணும், என்ன சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி தரணும், என்ன ஆன்டிபயோட்டிக் தரணும், எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பிரச்சனையே இல்லை.
நமக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே கூட డాక్టరుடைய అడ్వైస్ని పడి தான் நம்ம வந்து சொல்கிறோం. ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని ఎట్ట సాకాలా, ఏం సప్లిమెంట్స్ ఇవ్వాలా, ఏం ఫీడ్ ఇవ్వాలా, ఎన్ని వేలు ఇవ్వాలా, ఏం యాంటీబయాటిక్ ఇవ్వాలా డీటెయిల్ ఫుల్గా మనం చెప్పేస్తాము. మన దగ్గర ఎత్తే వాళ్ళకి మనం క్లియర్గా చెప్తాం కాబట్టి వాళ్ళకి మ్యాక్సిమం ప్రాబ్లం రాదు. సో పిల్లలు కావాల్సి ఉంటే కాల్ చేయండి. யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண உடனே ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். మరకామ ఉங்கள் నண்బர்களுக்கு షేర్ பண்ணுங்கள். కరుతు ఏదైతే ఉందో కమెంట్లో சொல்லுங்கள். ఫ్రెండ్స్ మీకు యూస్ఫుల్గా ఉండే ఈ ఛానల్ని మర్చిపోకుండా సబ్స్క్రైబ్ చేయండి. బెల్ బటన్ని క్లిక్ చేసి ఆల్ ఆప్షన్ ఎనేబుల్ చేసుకోండి. లైక్ చేయండి, కమెంట్ చేయండి, షేర్ చేయండి. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 46 குட்டி, ஜோடி 12,400 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். ஏற்கனவே ஒரு பேட்ச் இப்போ நம்ம ஏற்றிருக்கோம். அது பார்த்திங்கன்னா 74 குட்டி வந்தது. 12,000 ரூபான்னு ஏற்றணும். 12,000 ரூபான்னு ஏற்றி கீழே போட்டிருக்குறோம். கணக்கு வரணுன்றதுக்காக ஃபுல்லாக கீழே போட்டு வச்சுருக்குறோம். இது இந்த குட்டியை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் குட்டிகளை மேலே தூக்கி போடணும். இந்த குட்டிகளை வந்து ஜோடி 12,400 எடுத்தோம். ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని జత 12,400 ఎత్తినాము. మొత్తం 46 పిల్లలు, 7 పిల్లలు ఎక్కున్నాయి. சிகமாறு குட்டின்னு சொல்லுவாங்க. ப்ரீடிங் பர்பஸுக்கு யூஸ் ஆகும் இது. అన్న నీళ్ళలో పెట్టాలన్నా బండిని. చిన్న